என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அதாவது எல்லாமே இழந்து உயிர் மட்டும் இருக்கு அப்படிங்கிற நிலையில் இருந்த ஒருவன் தான் யோபு. அவனுக்கு இப்பொழுது அவனுடைய நிலைமை என்பது என்னவென்றால், அவன் உண்மையிலேயே அவன் வாழ்க்கையில நஷ்டம் வராம இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்காது. இதுதான் தேவனுடைய செயல். நம்ம அதான் யோபு அதனாலதான் அது இருந்திருந்தா இது இருந்திருந்தா நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அது ஒருவேளை நீங்க நினைச்சது போல அது இது இருந்திருந்தா கூட நாளைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறதுக்கு ஈடு ஆகாது. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை தந்தது உண்டானால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நினைவுகள் இன்னைக்கு நம்ம அதுதான் கொஞ்சம் மெடிடேட் பண்ண போறோம். எல்லாமே பேசுறதுக்கு டைம் இல்லை, டைம் இருக்காது. ஆமென். நீங்க சீக்கிரம் எழும்பி ஓடவும் முடியாது, மழை சுத்தி உள்ளே கர்த்தர் நல்ல வசன மழை தந்து கொண்டிருப்பாராக. ஆமென். அதனால அவசரமும் ஓடாதீங்க, படி கேரண்டி கிடையாது. ஆமென். பார்த்து போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 14வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்துல, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அதாவது ஆண்டவருடைய நாமமே சத்தியம். ஆமேன். ஆமேன் என்றால் என்ன தெரியுமா? ஆமா வா இல்லையா அப்படி கிடையாது. ஆமேன் என்றாலே ஆம்தான், ஆம்தான். அதுல அந்த ஆமேன் என்றாலே அதுல இல்லை கிடையாது, இல்லை கிடையாது, இல்லை கிடையாது. அல்லேலூயா. ஆமேன் என்றாலே அதுல என்ன கிடையாது? இல்லை கிடையாது. அதனால வேர்டு வரும்போது நம்ம என்ன சொல்லணும்? சிலர் ஐயோம்பாங்க. ஐயோ. ஆமென், ஆமென், ஆமென் என்கிற நாமமுடையவர் சொல்லுகிறதாவது ஆமென், ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் நினைக்கிறார், நினைக்கிறார். அவர் நினைத்ததை நிர்ணயிக்கிறார், நிர்ணயித்ததை நிறைவேற்றுகிறார். இவர் தான் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. நினைத்ததை நிர்ணயிக்கிறார். பாபேல் கோபுரத்தை இடிக்கணும்னு நினைச்சிட்டார். எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க, ஒரு ஆளா நின்று இடிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கட்டுறாங்க, ஒருத்தரா நின்று இடிக்கிறார். ஏன்னா அப்போ கெட்டணுங்கிற நினைவு அதிகமா, இடிக்கணுங்கிற நினைவு அதிகமா? பாபேல் கோபுரத்துக்கு இடிக்கணும்னு ஒருத்தர் நினைக்கிறார், கெட்டணும்னு ஊரே நினைக்குது. எல்லாரும் இப்போ இப்போ நிறைய எந்த நினைவுகள் அது பொதுவாகவே நிறைய பேர் இல்ல, இந்த ஓட்டெடுப்பு நடக்கிறது அப்படிதான். மெஜாரிட்டி அவர் சிங்கிளா தான் நிற்பார், தனியா தான் நிற்பார். எல்லாரும் சேர்ந்து கட்டணும்னு பிளான் பண்ணி கட்ட ஆரம்பிக்கும் போது அவர் சரி இடிக்கலாமா, இடிப்புமா அப்படி சொல்லிட்டு வராரு. அவ்வளவு பேரும், அதுல ஒரு ஆள் கூட பிரச்சனை இல்லை. எது நடந்துச்சு தெரியுமா? கர்த்தர் நினைத்தது. எதுக்கு தான் சொல்றேன் தெரியுமா? ஊரே உங்களை நிர்மூலமாக்கணும்னு நினைச்சாலும் அவர் ஒருத்தர் உங்களை வாழ வைக்கணும் நினைச்சிட்டார்னா, நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை நீர் சொல்லியும் ஆமென். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன
குறித்திட்ட கால. பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து காலேவ கல்லெறியணும்னு நிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து காலேவ கல்லெறியணும்னு நிக்கிறாங்க. ஆண்டவர் நினைச்சார், அந்த அவ்வளவு பேரும் கானானுக்குள்ள போக மாட்டான், இவன் ஒருத்தன் கானானுக்குள்ள போக மாட்டான். ஹல்லேலூயா. அதாவது உங்களை உங்க சொந்தக்காரங்க ஆகட்டும், உறவுகளாகட்டும், உங்க கூட வேலை பார்க்கிற அத்தனை பேரும் உங்க வாழ்க்கை இடியணும்னு நினைச்சாலும் அவர் ஒருத்தர், நீ வாழணும்னு நினைச்சிட்டார்னா அவர் ஒருவர் நினைச்சா போதும். இஸ்ரவேலே, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அவர் ஒருத்தர் நினைச்சா போதும். ஹல்லேலூயா. என்ன மறக்காதீங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், செர்மன் தான். ஆண்டவரே, அவங்க நினைக்கிறாங்களா அப்பா, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, எப்படி நினைச்சிட்டு போட்டோம். நீங்க என் பிள்ளை வாழணும் அப்படின்னு நினைச்சிருங்கப்பா, என் பிள்ளை எழுமணும் அப்படின்னு நினைச்சிருங்கப்பா. நீர் நினைத்ததை நிர்ணயிக்கிறீர், நீர் நிர்ணயித்ததை. come on church. ஆமே. சில சொல்லுவாங்க, அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும், அவங்க மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும். அவங்க மனசு எங்க கொண்டு வைக்கிறதுக்கு? ஹல்லேலூயா. இவங்க நினைச்சாங்க இங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. எல்லாராலும் செத்தவனை போல முழுவதும் மறக்கப்பட்டவன் தான் யார் தெரியுமா? தாவீது. ஆனா அவனை ஒருத்தர் நினைச்சார், ஒருவர். அப்பா, இவங்க இப்படி நினைக்க மாட்டாங்களா? சிலரை நினைக்க வைக்கிறதுக்காக நாம படுற பிரயாசங்கள் இருக்கு தெரியுமா? ஆமென். சிலரை நினைக்க வைக்கிறதுக்காகவே என்னெல்லாம் கூத்து காட்டிட்டு இருக்கிறோம். ஆமென். தாவீதின் தகப்பன் மறந்தான், எல்லாரும் மறந்தாங்க. ஆமென். தாவீது சொல்றாரு, என் உட்காருதல், என் எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, நான் நினைக்கிறது, நான் பேசுறது, இது என் அப்பாவுக்கு தெரியல, அது எனக்கு கவலை இல்லை. எங்க அம்மாவுக்கு தெரியல, எனக்கு கவலை இல்லை. என் சகோதரர்களுக்கு தெரியல, எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. அது போதும், அது போதும். என்னுடைய உயர் தலத்தில் என்னை நிறுத்துவார். என்னை பலத்தால் இடை கட்டி, என் வழியை செவ்வையாக்கி, என் கால்களை மான் கால்களை போலாக்கி. சபையே, அதான் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழும்பினாலும் இதிலே நம்பிக்கையா இருப்பேன், இதிலே நம்பிக்கையா இருப்பேன். நம்ம எதுல நம்பிக்கையா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர், நான் வாழணும்னு நீங்க மட்டும் நினைச்சிட்டீங்கன்னா எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இவனை கீழே தள்ளிடுவோம், எல்லாரும் சேர்ந்து இவனை ஒதுக்கிறோம். எல்லாரும் அப்படி நினைக்கட்டும். ஆண்டவரே, நீங்க எப்படி நினைக்கிறீங்க? கர்த்தர் எப்படி நினைக்கிறார்? கர்த்தருடைய நினைவுகள், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 33:11 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை, the thoughts of his heart to all generations. தலைமுறை தலைமுறையாக நிற்குமா? ஏங்க, நம்ம நினைவுகள் எவ்வளவு நாள் நிற்கும் நமக்குள்ள? ஆமே. இந்த காலேஜ் ஸ்கூல்லாம் முடிச்சு போகும்போது ஆட்டோகிராஃப் எழுதுவாங்க, இப்போ உண்டான்னு தெரியல. எனக்கு நிறைய பேர் எழுதி கொடுத்தாங்க, நானும் எழுதி கொடுத்தேன். எழுதி தந்து டைரி உட்பட எழுதின நபர்கள் ஒருவரையும் காணோம். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நம்மளை பத்தி ஒண்ணு நினைக்கிறார் பாருங்க. அவருடைய நினைவுகளின்
அந்த வலிமையும் அந்த மேன்மையும் என்பது அவர் அப்படி நினைக்கிறார். ஆபிரகாம் அப்படி நினைக்கிறார்னா அந்த நினைவுக்குள்ள ஈசாக்கு மட்டும் கிடையாது, தலைமுறை தலைமுறை. நம்மளை நினைக்கும் போது ஒரு நாள் நினைச்சு, சில டைம் பாருங்க, சில நல்ல மூட்ல இருக்கும்போது நல்ல நினைச்சு அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அப்படிம்பாங்க சொல்லுவாங்க. நினைக்கிறது தானே சொல்லுவாங்க. நினைவு நல்லாயிட்டுன்னா நிறைய நன்மையை பேசுவோம்ல. பிறகு அவங்க நம்ம பேசுறதை வச்சுட்டு வந்துட்டு நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்கல்ல, நான் சொன்னானா எப்போ சொன்னேன், சொன்னது கூட அவங்களுக்கு திருப்பி கொண்டு வர முடியாது. ஏன்னா நினைவு அடி வாங்கிட்டு. சிலருக்கு பாருங்க, இந்த நினைவு அடி வாங்கினதும் இது யார் தெரியுமா, தெரியல, அவ்வளவு நாள் கூட பழகிருப்பாங்க, அவ்வளவு நாள் பழகிருப்பாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்லயோ அல்லது ஒரு வியாதியிலையோ நினைவில் எங்கேயோ பிரச்சனை ஆயிருக்கும். யார் தெரியுமா, தெரியாது, தெரியாது. கூட இருக்கிற துணையா இருப்பாங்க, தெரியாது. நினைவு அடி வாங்குச்சுன்னா ஆள தெரியாது. எதுக்கு இது சொல்றேன் தெரியுமா, என் ஆண்டவருடைய நினைவுகள் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கும். அது அர்த்தம் என்ன, இன்னைக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நாளைக்கு என்ன தெரியாதுன்னு சொல்ல மாட்டா. ஆமே. உங்ககிட்ட இருந்து நன்மையை வாங்கின அல்லது உங்களால ரொம்ப நன்மை பெற்ற பயன் பெற்றவங்க திடீர்னு ஒரு நாள் உங்களை தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை குறித்த நல்ல நினைவுகள் அவர்களுக்குள் இருந்து போய்விட்டது என்று அர்த்தம். உங்களை குறித்த நல்ல நினைவுகள் போய்விட்டது. அந்த வியாதிக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, மறதி, அம்னீஷியாவா? ஆமா, கரெக்ட். அப்படியா? அவங்க உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடலையா, பாவம் அம்னீஷியா. அவங்கள்ட்ட சொல்ல நமக்கு வியாதி வந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆமா, ஆண்டவர் மாத்தி யோசிக்க வைக்கிறார்ல. நம்ம ஏதோ நம்மளெல்லாம் கூப்பிடல, ஏய் மறந்துட்டாங்க, ஜோமண்ணு மறதி வியாதி வந்துட்டு. அதுக்குன்னு ஸ்டேட்டஸ்ல போடாதீங்க, எங்க சித்தப்பாக்கு எங்க பெரியப்பாவுக்கு அப்படி போட்டுறாதீங்க. மறந்துட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. மறப்பாங்க. சிங்கத்தின் கைக்கு தாவீது ஆடுகளை மீட்டதை எல்லாம் தகப்பன் மறக்கிறான். எல்லாரும் மறப்பாங்க. ஆனா ஒருவருடைய நினைவு தலைமுறை தலைமுறை